ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோஷிகன் தமிழ் யூகே. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். பாப்பா ஸ்கூல் ஹாலிடேயில் இருக்காளங்க. ஸோ அவள் கூடயும் பிஸி, ஒர்க்லேயும் பிஸி. ஸோ அதனால் வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல. இது வந்து ஆக்சுவலாக ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க. நாங்களும் பாப்பாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் பிளான் பண்ணி ஒரு வீக்கெண்ட் அவுட் சைட் போயிருந்தோம். 2 பிளேஸ் போயிருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள். ஒன்று வந்து த பட்டர்ஃப்ளை ட்ரையல் அட் அவுட்டர்நெட் அப்படி சொல்லிட்டு லண்டனில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்சைட் டவுன் ஹவுஸ் அப்படி சொல்லிட்டு அது வந்து ஒயிட் சிட்டி, அங்கேயும் போயிருந்தோம். இது பட்டர்ஃப்ளை ட்ரையல் அவுட்டர்நெட்ன்றது எக்ஸாக்ட் பிளேஸ் அந்த டொட்டன்ஹாமில் அங்கே இருக்குது. ஸோ அங்கே பிளான் பண்ணி போயிருந்தோம் நாங்கள். இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்த வீடியோ என்ன பண்ணுறேன்னா, மியூட் பண்ணாமல், நாய்ஸ் ரிமூவ் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ண போகிறேன். பிகாஸ் ஆனால் அந்த சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் இந்த விஷுவல் எஃபெக்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் இந்த வீடியோவில் வந்துட்டு வாய்ஸை மியூட் பண்ணலை, மியூட் பண்ணாமல் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, இதுதாங்க பட்டர்ஃப்ளை ட்ரையல் அவுட்டர்நெட். இது என்னென்னா, நம்ம இந்த டொட்டன்ஹாம் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அப்படியே அந்த ஸ்டேஷனுக்கு அவுட் சைட் வந்தோடனே இதோ தெரியுது பார்த்தீங்களா, அந்த பில்டிங்க்கு அவுட் சைடு வந்தோடனே அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பில்டிங் இருக்குது ஆக்சுவலாக. இது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 ரூம் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வந்து நல்ல ஒரு பிக் ஸ்க்ரீனுங்க. லைக் வால், சீலிங் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு அனிமேஷன் பார்க்குற மாதிரி வித் சவுண்ட் எஃபெக்டோட ப்ளே ஆகிட்டுருக்கும். இதில் ஆக்சுவலாக அதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, பட்டர்ஃப்ளை தீமில் மெயின் கான்செப்ட். அது வந்து ஆக்சுவலாக ப்ளே ஆகும் அப்படின்ற மாதிரி ஈவன் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சொன்னாங்க. மேபி 20 மினிட்ஸில் வந்துட்டு அது வரும், நெக்ஸ்ட் ஆஃப்டர் 15 மினிட்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு அங்கே வந்துட்டு டைம் இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக வரல. அது வந்துட்டு பட்டர்ஃப்ளைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பட்டர்ஃப்ளைஸ் வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளைஸ்லேயே ஒரு ஷோ வரும் போல். பட் அது இல்லைனாலும் இந்த ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாகவே இதுதான் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஆக்சுவலாக கிரவுண்டில் வந்து இது ஃபுல்லாகவே அந்த ஸ்க்ரீன் நல்லா வந்துட்டு பிக் ஸ்க்ரீன். அந்த ரூம் 2 ரூம் ஆக்சுவலாக கீழே கிரவுண்டில் நல்லா வந்து ஆக்குப்பை பண்ணி இந்த ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. நல்லா வந்துட்டு ஒரு பிக் ரூம் ஸ்பேஸ். அங்கே சிட் பண்ணிக்கிறதுக்கும் வந்துட்டு அந்த ஒரு பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ சிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஈவன் எல்லாருமே வந்துட்டு அந்த ஃப்ளோரில் அப்படியே வந்து படுத்துட்டு மேலே சீலிங்கில் பார்க்குறது, வாலில் பார்க்குறது, அந்த மாதிரி எல்லாமே இது பண்ணுறாங்க. ஒரு லைக் இங்கே பார்த்தீங்களா, ஒரு 3D அனிமேஷன் ஆட்டம், நல்ல சவுண்ட் எஃபெக்டில் நல்ல பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஈவன் நம்மளும் கூட கொஞ்சம் வந்துட்டு நல்ல ரிலாக்ஸாக இருந்தது. விஷுவல் ட்ரீட்டுங்க, நல்ல ஒரு பிரைட் திங்ஸ், விஷுவல் ட்ரீட் வித் ஆடியோ அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இது இல்லாமல் இந்த பில்டிங் அவுட் சைட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக பசங்க விளையாடுறதுக்கும் வந்துட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இடம்லாம் இருந்தது. ஸோ அவங்க வந்து அங்கே ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு சேர்ஸும் இருக்குது. ஸோ அங்கே சிட் பண்ணி நல்ல ஒரு ஆக்குப்பைடாக இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நல்லா இருந்தது. நாங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் அங்கே வந்து என்ஜாய் பண்ணணும். ஒரு அப்படியே ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும்போதே. ஸோ அது அந்த வித் அந்த மியூசிக்கோட அந்த ஸ்க்ரீன் சேஞ்சஸ்லாம் வரும்போதே நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பிளேஸ் ஆக்சுவலாக. ஸோ அங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் இதுதாங்க, இது ஆக்சுவலாக வந்துட்டு அவுட் சைடு அப்படியே அந்த பில்டிங்க்கும் அவுட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று, ஒரு ஏரியா ஒன்று சிட் பண்ணிக்கிறதுக்கு, பசங்க ப்ளே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். ஸோ பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க அன்றைக்கி. நாங்களும் அப்படியே அங்கே வந்து ரிலாக்ஸாக செட் பண்ணி நாங்கள் லன்ச்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். யூஸ்வலாக வந்துட்டு நாங்கள் அவுட் சைட் போகிறோம் அப்படின்னாலே ஒரு பேக்கெட் லன்ச் ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பிகாஸ் இங்கே வந்து
நம்ம பசங்கள அழைச்சிட்டு போறதுனால எந்த டைமுக்கு அவங்களுக்கு பசி வரும். அதுவும் இல்லாம எங்க ஹோட்டல் ஹோட்டல் ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எக்ஸ்பென்சிவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபுட்ட டேஸ்ட்டா சாப்பிட்டுட்டு, இந்த ஊர் ஹோட்டல்ல இந்த ஊர் ஃபுட்ட சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அங்கன நம்மளோட ஹோட்டல்ஸும் இருக்கு. பட் அத வந்து சர்ச் பண்ணி, அதுக்கு போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம பசங்களுக்கு வாங்கி குடுக்கறதுக்குள்ளார அவங்களும் டயர்ட் ஆயிடுவாங்க. நம்மளும் வந்துட்டு டயர்ட் ஆயிடுவோம். அதனால எப்பயுமே வந்து ஒரு பேக்டு லஞ்ச் எப்பயுமே மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். ஸோ அங்க வந்து அத பார்த்து முடிச்ச உடனே அவங்கள உட்கார வச்சு லஞ்ச் எல்லாம் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் அங்க வந்து நாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் போனோம். நெக்ஸ்ட் அந்த வெஸ்ட்ஃபீல்ட் அங்கேருந்தே டோட்டன்ஹாம்லேருந்தே ட்ரெயின் எடுத்து, அது ஒரு 4 ஐ திங்க் 5 டூ 6 ஸ்டாப்ஸ்ன்னு நெனைக்கிறேன். 5 ஸ்டாப்ஸ்க்கு அப்புறம் இந்த வெஸ்ட்ஃபீல்டுன்னு ஒயிட் சிட்டி. ஒயிட் சிட்டின்ற ஒரு பிளேஸ் ஆக்சுவலா. அங்க வந்து வெஸ்ட்ஃபீல்டு மால் ஷாப்பிங் ஏரியா கூட இருக்கும். ஸோ இதுதாங்க ஆக்சுவலா இந்த அப்சைட் ஹவுஸ், அப்சைட் டவுன் ஹவுஸ். இந்த அப்சைட் டவுன் ஹவுஸ் வந்து எப்படின்னா, இது ஆக்சுவலா பே பண்ணி தான் போனோம். ஃப்ரீ என்ட்ரி கிடையாது. பர் ஹெட்டுக்கு வந்துட்டு £8. பிலோ 3 இயர்ஸ் இருந்தாங்கன்னா சில்ட்ரன் அது அவங்களுக்கு ஃப்ரீ. பட் அபோவ் 3 இயர்ஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் பர் ஹெட்டுக்கு £8. ஆம், இது அந்த அளவுக்கு வொர்த் கிடையாது. அதே மாதிரி டைம் நீங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு மெமரபிள் ஈவென்ட். நாங்களும் இங்க வந்தோம். நல்லா வந்துட்டு நாங்க பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு, நல்ல ஒரு மெமரபிள் ஈவெண்ட்டா இருக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்கணும் அப்டின்னா வந்துட்டு வி கேன் கோ தேர். லைக் அங்க பார்த்தீங்களா, எல்லாமே வந்துட்டு அப்சைட் டவுன். அந்த ஹவுஸே வந்து இன்டீரியர் இப்போ இன்சைட் போனதுக்கப்புறம், இது வந்து டாய்லெட் எல்லாம் வந்து மேல சீலிங்ல இருக்கிற மாதிரி எல்லாமே. எல்லாமே அப்சைட் டவுன்ல இருக்கும். அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நல்லாவும் இருந்தது. ஃபர்ஸ்ட் உள்ள போம்போதே ஒரு மைல்டா ஒரு நமக்கு அந்த தலை கீழ இருக்கிறத போனாலே எப்படி ஒரு தலை சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு உள்ளார என்டர் ஆன உடனே அத பார்க்குறப்போ, இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறுறப்போ, அப்போலாம் கொஞ்சம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கும்போதே நல்லாயிருக்கு ஆக்சுவலா. இது கீழ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் மேல வந்துட்டு வேற ஒரு ஃப்ளோர். அந்த மேல் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா, அங்க வந்து அம் லைக் திங்ஸ் எல்லாம் இருக்கும். டைனிங், இந்த பெட்ரூம், அந்த சேர்ஸ் இங்க பாருங்க எல்லாமே வந்துட்டு மேல இருக்கு பார்த்தீங்களா? சீலிங்ல. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ பசங்கள அழைச்சிட்டு போயிட்டு அந்த ஒன் டே ஃபுல்லா நல்லா அங்க என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கு பக்கத்துல நெக்ஸ்ட் இந்த அப்சைட் டவுன் ஹவுஸ்க்கும் அப்படியே நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் அம் வாக்கபிள்லே வந்து வெஸ்ட்ஃபீல்டு ஷாப்பிங் சென்டர் அப்படி சொல்லிட்டு லண்டன்ல ஒரு பிக் ஷாப்பிங் சென்டர், ஒரு மால் ஒண்ணு அங்க இருக்கு. ஆக்சுவலா அங்கேயும் வந்து இங்க இங்க பார்த்து முடிச்ச உடனே ஏன்னா இங்க வந்து நெறைய நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாது. பிகாஸ் அங்க வந்து மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் வந்துட்டு 20 மினிட்ஸ் டியூரேஷன் உள்ள நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த 20 மினிட்ஸே கொஞ்சம் அதிகம் தான் நம்ம அத பார்க்கறதுக்கு. ஸோ அத பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்க அந்த பக்கத்திலே இருக்கிற அந்த மாலுக்கு போய் அழைச்சிட்டு போயிட்டோம் பசங்கள. ஸோ அந்த மால்ல வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது வந்து நல்ல ஒரு ப்ளே ஏரியாவும் இருந்தது அவங்களுக்கு பசங்களுக்கு. ஸோ அதனால அங்க போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்க வந்து கொஞ்ச நேரம் அந்த மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கெல்லாம் வந்து நின்னு நல்லா பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அவங்க தான் பசங்க தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க. மேலேயும் கீழயும் போயிட்டு. இதெல்லாம் பார்த்த உடனே ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்ததா எல்லாருக்கும். மேல எல்லா திங்ஸும் மேல இருக்கிறதும், அவங்க ஜம்ப் பண்ணி டச் பண்றதும், அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுனாங்க. ஸோ நாங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிக்சர்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் டியூரேஷன் தான் ஆக்சுவலா நம்ம பே பண்ணிட்டு இன்சைட் போனோம்னா 20 மினிட்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த கீழ இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் அதெல்லாம் வந்து சுத்தி பார்த்துட்டு வரலாம். அது முடிச்சதுக்கப்புறமா நாங்க வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற ஷாப்பிங் சென்டருக்கு போனோம். இதெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஆக்சுவலா அழகா இருந்தது. மேல அந்த சீலிங்ல வந்து எல்லாமே டைனிங் டேபிள், சேர் அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகி நாங்க தொட்டு தொட்டு பார்த்தோம். பிகாஸ் இது வேற பசங்களுக்கு ஹைட்டும் பத்தலையா, அவங்கள வந்து தூக்கி அவங்கள டச் பண்ண வச்சது. அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அங்க பாருங்க, ஒரு மாரி டைனிங் டேபிள்ல வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட் அதெல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு சின்ன சின்ன இதுவும் வந்துட்டு மைன்யூட்டா அழகா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் நின்னு பார்த்துட்டு அங்கேருந்து நாங்க கிளம்புறதுக்கு கரெக்டான அந்த 20 மினிட்ஸ் ஃபுல்லா அங்க உள்ள இருந்து எல்லாமே ஃபோட்டோஸ், பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு
அவங்களும் பசங்களும் நல்லா ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். ஏன்னா அப்படியே ஆக்சுவலாக அங்கே வந்ததே ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 4:00 போல் நாங்கள் அங்கே வந்தோம். அதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வேறு வரணும் இல்லையா? இங்கேருந்து நியர்லி ஒரு மோர் தென் 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் ஆகுது. ஸோ, அதனால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அதனால் இதையும் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு, சரி திரும்ப நெக்ஸ்ட்டு அந்த ஷாப்பிங் சென்டர் போகலாம் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஷாப்பிங் சென்டர் அழைச்சிட்டு போயிருந்தோம் பசங்கள. அதோ இதுதாங்க. அப்படியே இந்த அந்த ஹவுஸ் அங்கே இருக்கு இல்லையா? அந்த ஹவுஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு நெக்ஸ்ட்டே இருக்குது. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள். அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு அந்த ஆக்சுவலாக ஷாப்பிங் வந்துட்டு சென்டர். நல்ல பசங்களுக்கு ப்ளே இது பண்ணுற அவுட் மாதிரி சைடு அவுட் ஆக்சுவலா. சைடில் அவுட் சைடில் ஏரியாலாம் வந்துட்டு இருந்தது. அப்புறம் அங்கே அங்கே ஒரு அவுட் சைட் உட்காந்துருக்க பிக் மாதிரி. ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த ஸ்க்ரீனில் சம்திங் அவங்க ஏதோ சம் ரேஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு அவுட் சைட் செட் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே அப்படியே மேலே அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனோன்னா அங்கே வந்துட்டு நல்ல கொஞ்சம் ப்ளே ஏரியாலாம் இருந்தது, கேம்ஸ்லாம் இருந்தது பசங்களுக்கு. அங்கே ஒரு செஸ் எல்லாம் இருந்ததுங்க, அது அழகாக இருந்தது ப்ளே பண்ணுறதுக்கு. அங்கே கொஞ்சம் நேரம் சிட் பண்ணி நாங்கள் அந்த செஸ்லாம் ப்ளே பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களுக்கு அந்த கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுவும் அன்றைக்கி நல்லா கொஞ்சம் வந்துட்டு ஹாட் சன்னி டேவாக இருந்ததுனால அங்கே கொஞ்சம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். அந்த செஸ் ப்ளே பண்ணதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே அழகாக நாங்கள் ஆப்போசிட்டில் வேறு இந்த இந்த பிரிட்டிஷ் பெர்சன் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு ப்ளே பண்ணதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு வந்துட்டு எங்களோட டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தாங்க எங்களோட வீக்கெண்ட் வந்துட்டு அன்னைக்கு இப்படி தான் போச்சு. ஹோல் டே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணி அந்த டயர்ட்லேயே திரும்பி வந்து அங்கேருந்து கிளம்பி பிகாஸ் நாங்கள் அங்கேருந்து எங்களோட பிளேஸ்க்கு வர்றதுக்கு வந்து எப்படியும் ஒரு 1 ஹவர் ட்ராவல். ஸோ அந்த மாதிரி ஈவினிங் ஒரு 6, 7 வரைக்கும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் அங்கேயே. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் நாங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் அப்புறம் ஒரு டார்க் ஆகிடுச்சு. ஸோ அப்படிதாங்க எங்களோட ஹோல் டே அன்னைக்கு அந்த வீக்கெண்ட் போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீக்கெண்டு விலாகில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க் யூ. பாய்.